ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி அரிசி பருப்பு சாதம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் சைடுல இது ரொம்பவே ஃபேமஸ். வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே இதெல்லாம் செஞ்சிடலாங்க. நம்மளுக்கு வெங்காயம், தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, பருப்பு இதெல்லாம் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயமும், 4, 5 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கான அளவு. இப்ப நான் அரிசியும் பருப்பையும் முதல்லயே ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ எண்ணெயில வந்து கடுகு உளுந்து தாளிச்சு விட்டுட்டு, அது கூடவே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா 2யும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2யுமே ஆட் பண்ணிக்கோங்க. 2மே வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பூண்டு. பூண்டு வந்து ஒரு 4, 5 பல்லு பூண்ட வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பூண்டு போடுறது வந்து நம்ம பருப்பு போடுறதுனால பூண்டு வந்து இதுல ஆட் பண்றோம். ஸோ சின்னதா கட் பண்ணி நல்லாவே இது பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி. தக்காளி வந்து நான் வந்து பெரிய சைஸா இருந்ததுனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன். இதுவே நீங்க வந்து சின்னதா எடுக்குறீங்க, மீடியம் சைஸா எடுக்குறீங்கன்னா 2 எடுத்துக்கலாம். ஸோ அத போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியிலயும் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா? கிட்டத்தட்ட பிரியாணிக்கு வதக்குவோம் இல்லையா? அந்த மாரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்குனதுக்கு அப்புறமா, அ நான் வந்து இதுல சாம்பார் தூள் ஆட் பண்ணுவேன். இதுல நார்மலா வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. ரீசன் அந்த பருப்பு இதோட ஃப்ளேவரே நல்லாருக்கும். இன்னும் கொஞ்சம் காரமா வேணும், கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமா வேணும் அப்படிங்கிறவங்க வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே லைட்டா சாம்பார் தூளும், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணுவேன். மஞ்சத்தூள் வந்து நெசசரி. அப்பதான் அந்த கலர் குடுக்கும். ஸோ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு, சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை வந்து போகணும். பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம் இல்லையா? அரிசி பருப்பு, அதோட தண்ணிய வடிச்சு வச்சுக்கோங்க. எந்த அளவு ரேஷியோன்னா, 1 டம்ளர் அம் அரிசி எடுத்தீங்கன்னா, 1/2 டம்ளருக்கு வந்து பருப்பு. அப்போ வந்து இந்த பருப்போட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரஃப்பா இருக்காது, ட்ரையா இருக்காது. ஓரளவுக்கு நல்லா சாப்பாடு நல்லாவே குழஞ்சு வரும். அதுக்காக தான் இந்த ரேஷியோல எடுக்கிறது. ஸோ அத நல்லா அந்த தண்ணிய வந்து வடிச்சுட்டு, அந்த அரிசியையும் சேர்த்திக்கணும். அளவு தண்ணி எப்படி எடுக்கணும்னா, ஆ இப்ப இது 2மே 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் அந்த மாரி. நீங்க நார்மலா எந்த அளவு வைப்பீங்களோ அதே அளவு தான். பருப்புக்கும் 1/2 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த மாரி 2 பங்கா எடுத்துக்கோங்க. அத போட்டுட்டு தண்ணி கொதி வரும்போது, நல்லா உப்பு எப்படி இருக்கு, காரம் எப்படி இருக்குங்கிறத எல்லாம் செக் பண்ணிட்டு, நம்ம அரிசியும் சேர்த்தி மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா, நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே நல்லபடியா ரெடி ஆயிரும். இத நீங்க இறக்கி எடுத்ததுக்கு அப்புறமா, 1 ஸ்பூன் நெய்யி நம்ம கிளறுவோம் இல்லையா? இப்ப நார்மலா எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க சாப்பாட்டுல கிளறி விடும்போது, நல்லெண்ணெய் சேர்த்துவாங்க ஒரு சிலர். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துனீங்கன்னா, ரொம்பவே வாசனையா இருக்குங்க. இதுல நான் வந்து சீரகம் போடணும். நம்ம கடுகு உளுந்து தாளிச்சோம் இல்லையா? அந்த டைம்ல சீரகம் ஆட் பண்ணணும். அத வந்து நான் எடுக்காம விட்டுட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். சட்டுன்னு ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.